வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2023ஆம் ஆண்டு நடந்த கம்பைன்டு ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் வேரியேஷன் சபார்டினேட் இன் தமிழ்நாடு டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அண்ட் ஜென்ரல் சபார்டினேட் சர்வீஸோட தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா டெய்லியுமே தமிழ் ப்ரீவியஸ் இயர் வந்து 25 கொஸ்டின்ஸ் அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் 2375 கொஸ்டின்ஸ் வந்து இது வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் யார் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்றைக்கி வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அதற்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின், இரு பொருள் தருக. திங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு இரு பொருள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி மாதம் நிலவு. ஓகேங்களா, திங்கள்னா மாதத்தை குறிக்கும், நிலவையும் குறிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், இரு பொருள் தரும் தவறான இணையை தேர்ந்தெடு அப்படிங்கிறது. இதில் வந்து இரு பொருள் தரும் தவறான இணை எது அப்படின்னா ஆப்ஷன் டி வாயு நெருப்பு. அதுதான். ஓகேங்களா, இந்த இடர் துன்பம் பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டத்தை தான் குறிக்கும். இந்த நெறி வலி அப்படிங்கிறது ஒரு பாதை அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தான் தரும். பொன்னகை அணிகலன் அப்படின்னா நகையை குறிக்கக்கூடிய இரண்டு சொற்கள். ஓகேங்களா, இப்போ இந்த வாயு நெருப்பு அப்படிங்கிறத தவறான ஒன்று. நெக்ஸ்ட் கொஸ்டின், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கல்வி வளர்ச்சி நாள் எது அப்படின்னா ஆப்ஷன் டி, அதாவது காமராசரோட பிறந்த நாளை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, இந்த காமராஜரை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த காமராஜரோட பிறந்த நாள் எப்போ அப்படின்னா ஜூலை 15ஆம் நாள் தான் காமராஜர் அவர்களோட பிறந்த நாள். ஓகே, இவருக்கு வந்து பாரத ரத்னா விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது அப்படின்னா 1976ஆம் ஆண்டு இவருக்கு வந்து வழங்கப்பட்டது. ஓகே, இவருக்கு கன்னியாகுமரியில் வந்து மணிமண்டபம் வச்சாங்க. எப்போ அப்படின்னா 2/10/2000 வந்து கன்னியாகுமரியில் வந்து காமராசர் அவர்களுக்கு மணிமண்டபம் வைக்கப்பட்டது. ஓகேங்களா, ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இவருக்கு சிலை எங்கே வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சென்னையில் இருக்கக்கூடிய உள்நாட்டு விமான நிலையத்திற்கு வந்து காமராசரோட பெயர் வந்து சூட்டப்பட்டுள்ளது. சென்னையில் இருக்கக்கூடிய உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் அவர்களுடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை பொருத்தமான இடத்தில் சேர்க்க. பந்தர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, அதாவது கடைப்போலி. அது தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பந்தர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, அதாவது போலி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த ஒரு சொல்லோட இடையிலையோ இறுதியிலோ முதலிலோ ஓர் எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து இடம்பெற்று பொருள் தருவதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா போலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஓகே. இந்த இந்த போலி பார்த்தீங்க அப்படின்னா 3 வகைப்படும். என்னென்ன போலி அப்படின்னா முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி. ஓகேங்களா, இடைப்போலி, கடைப்போலி, அப்புறம் பார்த்தீங்கன்னா முற்றுப்போலி, அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து முதல் எழுத்து மட்டும் மாறி வந்துச்சு அப்படின்னா முதல் எழுத்து மட்டும் அந்த இடத்துல வேறொரு எழுத்து வந்து அதே பொருளை தந்துச்சுன்னா அது முதல் போலி. இடைப்போலி அப்படின்னா இடையில இருக்கக்கூடிய எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து வந்து அதே பொருளை தந்துச்சு அப்படின்னா அது இடைப்போலி. கடைப்போலி அப்படின்னா என்ன அப்படின்னா கடைசியில் இருக்கக்கூடிய எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து இடம்பெற்று அதே பொருளை தந்துச்சு அப்படின்னா அது கடைப்போலி. முற்றுப்போலி அப்படின்னா முற்று முழுதுமாகவே போலியாக இருக்கிறதா முற்றுப்போலி. இப்போ 5 அப்படின்னு வச்சுக்கோங்க உதாரணமாக, அது 5 அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இது முற்றுப்போலி. ஓகேங்களா, இதற்கு எந்த சம்மந்தமுமே இல்லை, ஆனால் வார்த்தை விதம் மூலமாக, ஆனால் பொருள் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது. இதனால இது வந்து முற்றுப்போலி அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடைப்போலியிலே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அதாவது அஃறிணை பெயர்களோட இறுதியில் மகர எழுத்திற்கு பதிலாக என்ன வரும் அப்படின்னா நகர எழுத்து தோன்றும். ஓகேங்களா, இப்போ ஒரு உதாரணமாக பாருங்கள், அகம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது வந்து அகன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்ரிணை பெயரோட இறுதியில் மகர எழுத்துக்கு பதிலாக என்ன தோன்றுது அப்படின்னா நகரம் வந்து கடைப்போலியாக தோன்றுது. ஓகேங்களா, இது பார்த்தீங்க அப்படின்னா இரண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சேம் பொருளை தான் தருது. ஆனால் இது கடைசியில் இருக்கக்கூடிய எழுத்து மட்டும் மாறுது. இந்த மாதிரி மாறுச்சுன்னா அது வந்து கடைப்போலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா லகர எழுத்திற்கு பதிலாக ரகரம் கடைப்போலியாக வரும். ஓகே, இதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். பந்தல் அப்படின்னு வச்சுக்கோங்க.
ஓகேங்களா? இந்த இடத்துல லா இருக்கு. அதே பார்த்தீங்க அப்படின்னா, அது கடைப்போலியா வரும்போது பந்தர் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இந்த எழுத்து மாறுனால பொருள் மாறுச்சா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. பொருள் சேம் பொருள் தான் வருது. ஓகேங்களா? ஓகே. இந்த மாரி வந்துச்சு அப்படின்னா, அத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கடைப்போலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். இணைப்புச் சொல் அடிப்படையில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறது. இதுல இணைப்புச் சொல் அடிப்படையில் பொருந்தாதது எது அப்படின்னா, ஆப்ஷன் பி அவனால் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஓகே. இது அவனால் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, பெயர்ச்சொல். ஓகே. மற்ற இருக்கக்கூடியது எல்லாமே இணைப்புச் சொல் தான். அதனால், அதுபோல், எனவே இது எல்லாமே பெயர்ச்சொல். சாரி இணைப்புச் சொல் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க ஒரு சிறு தகவல் என்ன அப்படின்னா, தமிழ் ஓல்டு புக்ல இருந்து கிட்டத்தட்ட 10லேருந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இந்த 10 டூ 15 கொஸ்டின்ஸ் அடிக்கணும் அப்படின்னா, நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டுமே பார்த்தாலே போதுமானது. உங்களால அந்த ஏரியாக்கள்ல இருந்து முழு மதிப்பெண்கள் எடுத்துற முடியும். எப்படி அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் முதற்கொண்டு மாத்தாம அப்படியே கேட்பாங்க. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கறது மூலியமா, ஓவராலா நீங்க தமிழ்ல வந்து நல்லாவே ஸ்ட்ரென்த் ஆவீங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். சரியான இணைப்புச் சொல்லை பயன்படுத்தி வாக்கியம் அமை. நாளை புயல் கரையை கடக்கிறது. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். இதுல இருக்கக்கூடிய சரியான இணைப்புச் சொல் எது அப்படின்னா, ஆப்ஷன் பி. நாளை புயல் கரையை கடக்கிறது. எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் அப்படிங்கிறதா. ஓகேங்களா? இந்த எனவே அப்படிங்கிறதா சரியான இணைப்புச் சொல். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. ஓகே. இதுல சரியான வினாச்சொல் எது அப்படின்னா, ஆப்ஷன் சி. எங்கு அப்படிங்கிறது தான் சரியான வினாச்சொல். ஓகேங்களா? ஓகே. இப்போ பார்ப்போம். இந்த வினாச்சொல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள பார்ப்போம். அதாவது ஏ, யா, ஆ, ஓ, ஏ. ஓகேங்களா? இந்த 5மே வினா எழுத்துக்கள். இந்த 5 வந்துச்சு அப்படின்னா, அத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஏ, யா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, சொல்லோட முதல்ல வரும். எங்கு, யாருக்கு அப்படிங்கிற மாரி வரும். ஓகேங்களா? சொல்லோட இறுதியில வரக்கூடியது என்ன அப்படின்னா, ஆ, ஓ. ஆ, ஓ. இது 2மே பார்த்தீங்க அப்படின்னா, சொல்லோட இறுதியில வரக்கூடியது. இதே பார்த்தீங்க அப்படின்னா, சொல்லோட முதல்லயும், இறுதியிலும் வரக்கூடியது என்ன அப்படின்னா, ஏ. முதலிலும், இறுதியிலும் வரக்கூடியது தான் இந்த ஏங்கிற எழுத்து. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. வட்டார மொழி எனப்படுவது டேஸ் ஆகும் அப்படிங்கிறது. இதற்கான சரியான வினாச்சொல் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் சி. யாது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான வினாச்சொல்லால் நிரப்புக. தமிழரின் வீர விளையாட்டு டேஸ். தமிழரோட வீர விளையாட்டு எது அப்படின்னு தான் வரும். ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். நீங்க சொல்லி பார்த்தாலே அது தெரியும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. டேஸ் சொற்களை பேச வேண்டும். ஆப்ஷன் ஏ. எத்தகைய சொற்களை பேச வேண்டும் அப்படிங்கிறது தான் சரியான வினாச்சொல். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமான காலம் அமைத்தல் அப்படிங்கிறது. இதுல வந்து இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் டி. ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானியரிடம் சரணடைந்தன அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? அதாவது இறந்த காலம் அப்படின்னா, அந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? அதாவது ஆங்கிலேய படைகள் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மலேயாவுல ஜப்பானியரிடம் சரணடைந்தன. இறந்த காலம் அப்படிங்கிறது நம்ம அந்த நிகழ்வு முடிஞ்சிச்சு அப்படின்னு தெரிஞ்சா, அது இறந்த காலம். ஓகே. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இறந்த கால இடைநிலைகள் அப்ப அதை வச்சும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இத்து, இட்டு, இற்று, இன்னு. ஓகேங்களா? இது எல்லாமே வந்துச்சு அப்படின்னா, அது வந்து இறந்த காலத்த தான் குறிக்கக்கூடிய ஒரு அ குறிக்கக்கூடிய சொற்களாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். அதாவது கீழ்க்கண்ட எந்த சொல் எந்த காலத்தை குறிக்கும்? ஓகேங்களா? இதுல பார்த்தீங்க அப்படின்னா, நடந்தான் அப்படின்னு வருது. ஓகேங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் சி. அதாவது இறந்த காலத்த தான் குறிக்கும். ஓகே. இப்ப இறந்த கால இடைநிலை என்னென்ன? இத்து, இட்டு, இற்று, இன்னு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா, அத கண்ண மூடிட்டு நம்ம போடலாம். இறந்த காலம் அப்படின்னு. ஓகேங்களா? நடந்தான்ல வரக்கூடிய இந்த தாவ பிரிங்களே, இத்து கூட்டல் ஆ அப்படின்னு வரும். ஓகேங்களா? இப்ப இத்துங்கிற அந்த இடைநிலை வந்தனால இது வந்து இறந்த காலம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். இரு சொற்களின் சரியான புதிய சொற்களை தெரிவு செய்க. மா, சிட்டு, கனி, இலை, தேன், மரம், கூடு, குருவி. இத வந்து இரு சொற்களோட சரியான புதிய சொற்களை தேர்வு செய்க அப்படிங்கிறது தான். இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் ஏ. சிட்டுக்குருவி, மாவிலை, தேன், கூடு அதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆப்ஷன் பி. மரத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான் மா அப்படிங்கிறது. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான எழுத்து வழக்கு சொல்லை கண்டுபிடி அப்படிங்கிறது. நாய் குரைக்கும் அப்படிங்கிறது தான் சரியான எழுத்து வழக்கு சொல். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
பேச்சு வழக்கு சொற்களற்ற பழமொழியை தேர்க அப்படிங்கிறது. இதில் பேச்சு வழக்கற்ற பழமொழி என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம் அப்படிங்கிறதா. ஓகேங்களா. மற்றபடி இருக்கக்கூடிய அதை விட்டாலும் கதி இல்லை, அப்பால போனாலும் விதி இல்லை, அள்ளுறவன் பக்கத்தில் இருந்தாலும் கிள்ளுறவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது, அம்மாவாசி இருட்டில் பெருச்சாளிக்கு போன இடமெல்லாம் பலிதான். இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய சொற்கள் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், பேச்சு வழக்குக்கு இணையான எழுத்து வழக்கு சொல் பொருத்தமானதை தேர்க அப்படிங்கிறது. ஆப்ஷன் சி 3 வயசு அப்படிங்கிறது என்னவாகும் அப்படின்னா 3 வயது அப்படின்னு வரும். ஓகேங்களா. ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான நிறுத்தற்குறியிடப்பட்ட தொடரை தேர்க அப்படிங்கிறது. இதில் சரியான நிறுத்தற்குறியிடப்பட்ட தொடர் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பிள்ளை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார் அப்படிங்கிறது தான் சரியான நிறுத்தற்குறியிடப்பட்டது. ஓகேங்களா. இதெல்லாம் பாருங்களேன் தப்பாக தான் இருக்குது. அந்தோ இயற்கை அழிகிறதே அப்படிங்கிறப்ப கேள்விக்குறி வராது. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சோகத்தை குறிக்கிறதுனால இது உணர்ச்சி தொடர். அடுத்து தமிழின் இனிமைதான் என்ன அப்படின்னா கேள்விக்குறிலாம் வராது. இங்கே வந்து வியப்பு தொடர் தான் வரும். ஓகேங்களா. உணர்ச்சி தொடர். அடுத்து குழந்தை நிலாவை பார்த்து நிலா நிலா வா ஓடி வா என்று பாடியது அப்படிங்கிறதுல இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றை மேற்கோள் வராது, இரட்டை மேற்கோள் வரி வரும். ஓகேங்களா. பாடல் இடத்துல இந்த மாதிரி தான் வரும். அப்போ மூன்றுமே தவறாக தான் புரிஞ்சிருக்கு. ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், நிறுத்தற்குறி அறிக எது சரியானது அப்படிங்கிறது. ஆப்ஷன் ஏ, தமிழின் இனிமைதான் என்ன அப்படிங்கிறதா சரியானது. அதாவது உணர்ச்சி தொடர். ஓகேங்களா. இந்த தமிழோட அந்த இனிமையை வந்து சிறப்பிக்கிற மாதிரி இருக்கிறதுனால இது வந்து உணர்ச்சி தொடர். இந்த உணர்ச்சி தொடர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கேள்விக்குறி வராது, வியப்புக்குறி மாதிரி தான் வரும். ஓகேங்களா. பிரிண்டிங் மிஸ்டேக்கு நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா. டைப்பிங் மிஸ்டேக்கு இந்த இடத்துல வியப்புக்குறி தான் வரும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், சோழ நாடு என்பதன் மருவு பெயர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ சோநாடு அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. உதகமண்டலம் அப்படின்னா அதோடைய மருவு என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி ஊட்டி அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், மருவு பெயர் பொருத்தமான இணையை தேர்க. புதுச்சேரி அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா புதுவையை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புதுச்சேரின்னு சொல்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், கையில் மிச்சமுள்ள தங்க கட்டி வெயிட் குறைவானது. இத்தொடரில் வெயிட் என்ற சொல்லின் இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி எடை அப்படிங்கிறதா. வெயிட் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னா எடை அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கம்பேக்ட் டிஸ்க் என்ற வார்த்தைக்கு இணையான தமிழ் சொல் தருக அப்படிங்கிறது எது அப்படின்னா ஆப்ஷன் சி குறுந்தகடு அப்படிங்கிறதா. ஓகேங்களா. அதாவது சிடி அப்படின்னு சொல்லுவாங்க கம்பேக்ட் டிஸ்க். அதோடைய தமிழ் சொல் என்ன அப்படின்னா குறுந்தகடு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரெடிமேட் ட்ரெஸ் என்பதற்கு இணையான தமிழ் சொல் தேர்க அப்படிங்கிறது. இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி ஆயத்த ஆடை அப்படிங்கிறதா. ஓகே. இந்த ரெடிமேட் அப்படின்னா ஆயத்தம், ட்ரெஸ்ஸுனா ஆடை. ஓகேங்களா. ஆயத்த ஆடை அப்படிங்கிறதா இணையான தமிழ் சொல். ஓகே. நம்ம வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.